வெல்கம் டு அவர் சேனல் யாதும் அறிவோம். இன்னைக்கு நாம சிரிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் ஒரு தத்துவ கதையை கேட்கலாங்க. ஸ்கிப் பண்ணாம கேளுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் தரத்துக்கு முன்னாடி அந்த பிட் பாக்கெட் அடித்தவனை பார்த்து ஜட்ஜ் கேட்குறாரு, திரும்ப திரும்ப பிட் பாக்கெட் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு வரியே, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு. அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், எவ்வளவு தரம் பிட் பாக்கெட் அடித்தாலும் அதே தண்டனையே தரீங்களே, நீங்கள் சட்டத்தை திருத்தவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். ஜட்ஜுக்கு சுருக்குன்னுச்சு. அந்த பிட் பாக்கெட் அடித்த பக்கிரியை ஜெயிலுக்கு அழைச்சி போக சொல்லிட்டு ஜெயிலரை தனியாக அழைச்சி ஜட்ஜு ஏதோ பேசுகிறாருங்க. அதுக்கப்புறமா அந்த ஜெயிலரு பிட் பாக்கெட் அடித்த அந்த 10 பேரையுமே ஒரு பிளாக்குக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அதில் பக்கிரியை மட்டும் தனியாக அழைச்சி, இங்கே பாருடா, இங்கே நேரம்படி சோறு கிடைக்காது, இந்த பிளாக்குக்குன்னு ஒரு கேன்டீன் இருக்குது, நீ தினமும் வேலை செஞ்சு 200 ரூபாய் கூலி வாங்கிக்கோ, அதை கொண்டு போய் காசை கொடுத்தாதான் சாப்பாடு போடுவாங்க, அதுலேயும் ஒரு டிஃபன் 50 ரூபா, ஒரு சாப்பாடு 100 ரூபா, மிச்சம் இருக்கிற காசு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பக்கிரியும் சந்தோஷமாக ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஜெயிலர் என்ன பண்ணாருன்னா, மற்ற 9 பேரை தனியாக அழைச்சிட்டு வந்தார். பக்கிரி கூலியை வாங்கிட்டு செல்லுக்கு போகிற வழியில் அவனை பிட் பாக்கெட் அடிக்கிறது உங்கள் வேலை, அவனுக்கு தெரியவே கூடாது, தினம் ஒருத்தர் இந்த வேலையை செய்யணும், யார் எப்போ பண்ணுறீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சவே கூடாது, தெரிஞ்சா உங்கள் யாருக்குமே சோறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஜெயிலர். இவங்க எல்லாருமே இதை ஒரு தொழில் சவாலாகவே எடுத்துக்கிட்டாங்க. முதல் நாள் பக்கிரி பிட் பாக்கெட்டில் காசை விட்டுட்டான். எவ்வளவு கெஞ்சியும் அவனுக்கு இலவசமாக டிஃபன் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பசியில் அவனை துடிக்க விட்டு கெஞ்சுன்னு கெஞ்ச விட்டு அப்புறம் ஒரு துளியோண்டு சாப்பாடை தந்திருக்காங்க. அவன் சாப்பாடு கிடைக்காம தவிச்சதை மற்ற 9 பேரும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. வேறு வழி இல்லை, ஆட்டத்துக்கு ஒப்பு கொண்டுட்டோம், இல்லைன்னா நம்ம எல்லாரும் பட்டினியாக இருக்கணும், ஒருத்தன் பட்டினியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. எல்லோரும் விடுதலை ஆகிற நாளும் வந்துருச்சுங்க. ஜட்ஜு அன்னைக்கு வந்தார். சட்டத்தையோ தண்டனையோ கடுமையாக மாற்றுற அதிகாரம் எனக்கு இல்லை, ஆனால் ஜெயில் வழக்கங்களை முன் அனுமதியோடு நல்லதுக்காக மாற்றுற அதிகாரம் ஜெயிலருக்கு இருக்குது. உங்கள் மனப்பாங்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு ஜட்ஜு கேட்டார். அதுக்கு பக்கிரி சொன்னா, ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை ஒரு செகண்டில் தட்டிக்கிட்டு போகிறது எவ்வளவு அக்கிரமன்னு இப்போ புரியுது, இனி பிட் பாக்கெட் அடிக்க எனக்கு மனசு வராது அப்படின்னு சொல்லிட்டான். பிட் பாக்கெட் கொடுத்தவன் பசியில் துடிக்கிறத பார்க்க சகிக்கலை, செத்தாலும் இனி பிட் பாக்கெட் அடிக்க மாட்டோம் அப்படின்னு மற்ற 9 பேரும் சொல்லிட்டாங்க. ஜட்ஜ் அதுக்கு ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு, என்ன தெரியுங்களா? தக்காங்கு நாடி தலைச்சலா வண்ணத்தால் ஒத்தாங்கு உறுப்பது வேந்து அப்படின்னு சொன்னார் ஜட்ஜு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, குற்றம் செய்யப்பட்ட சூழ்நிலையை ஆராய்ஞ்சு குற்றவாளியை மீண்டும் அத்தகைய குற்றத்தை செய்யாத வண்ணம் தண்டனையை வழங்குறவன் தான் சிறந்த அரசனாவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குல்ல? ஸோ இது எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.